வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம ஒரு புது லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. வழக்கமாக சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டு நகரமான ஆரணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. சில்க் சிட்டியான ஆரணியிலேருந்து நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது டெக்ஸ்டைல் சிட்டியான திருப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அதுவும் சாதாரண பஸ் இல்லைங்க, டிஎன்எஸ்டிசி விழுப்புரமோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பஸ்ன்னு சொல்லாங்க. ஆரணியிலே பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கக்கூடிய சில்க் சிட்டி லைன் அவன் தான் பார்த்தீங்கன்னா ருத்ரதாண்டவம் 2.0 ஆரணி டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் சிட்டி குயின் 2.0 அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற வண்டி ஆரணியிலேருந்து திருப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஆரணியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவிழா கூட்டங்க, செம்ம கூட்டமாக இருக்குது. இந்த கூட்டத்துக்கு நடுவில் எப்படியோ அந்த தற்காலிக பேருந்து நிலையத்தை கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. நம்ம பஸ்ஸும் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, பார்ப்போம். பஸ்ஸு வந்ததும் நம்ம அப்படியே எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாங்க. எஸ், நம்ம பஸ் வந்தாச்சு மக்களே. இப்போ பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்துட்டுருக்கு. இப்போ 7:50 போட்டிருக்காங்க ஷெட்யூல் டைமு. நம்ம போயிட்டு பெர்மிஷன் கேட்டு அப்படியே நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்டீரியர் ஷாட் பார்த்துவாங்க. எஸ், நம்ம ட்ராவலை இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. சில்க் சிட்டி குயின் 2.0ல் ஆரணியிலேருந்து திருப்பூர் நோக்கி இப்போ நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆரணியில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வரதே பெரிய விஷயமா போயிடுச்சு, அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. அப்புறம் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரணியில் எடுக்கலைங்க, வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே திருவண்ணாமலையில் எடுத்தது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கான சூழ்நிலையும் இல்லை. வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு, முன்னாடி சீட்டு கிடச்சதே பெரிய விஷயமா போச்சு. ஸோ நான் அதெல்லாம் சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் எடுத்திருப்பேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஆரணியிலேருந்து கிளம்பி போலூர் நோக்கி போயிட்டுருங்க. போலூர் வழியாக தான் வந்துட்டு நம்ம திருவண்ணாமலை போக போகிறோம். ஆரணியில் நம்ம நண்பர் குணசேகரன் ப்ரோ, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க பர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆரணியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம கடம்பூர் வந்திருக்கோங்க. அப்படியே நம்ம பஸ்ஸு பற்றினா ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் திருவண்ணாமலை மண்டலம் ஆரணி டிப்போ. ரூட் நம்பர் பார்த்திங்கன்னா 435 ஆரணி டு திருப்பூர். வழி போலூர், திருவண்ணாமலை, செங்கம், சிங்காரப்பேட்டை, ஊத்தங்கரை, அரூர், சேலம். சேலத்துலேருந்து 1 to 1 திருப்பூருங்க. மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 345 கிலோமீட்டர்ஸ் வருங்க. இப்போ போலூர் இப்போ வந்திருக்க மக்களே, இந்த இடத்துல நம்ம ட்ராவலோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரணியிலேருந்து திருப்பூர் வரைக்கும் 310 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் நேரில் தான் வந்துட்டு எடுத்தேன். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு வரணும்னா டிஎன்எஸ்டிசி வெப்சைட்லேயோ இல்லை ஆப்லேயோ வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம்.
ஸோ திருவண்ணாமலை பக்கத்தில் வந்துட்ட மக்கள் இந்த டோல்கேட் தாண்டினதும் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான் வரப்போகுது. ஸோ இந்த டோல்கேட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு தான் நம்ம வந்து ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பிரிட்ஜுக்கு மேலே வந்து போனீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடுங்க. வந்து நீங்கள் திருவண்ணாமலை ஊருக்குள்ளே வராமல் ஸ்ட்ரெயிட்டாக திருக்கோயிலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சிலாம் போகிறதுனா வந்து அந்த ரோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து போவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜுக்கு வந்து கீழே போயிட்டு நம்ம திருவண்ணாமலை ஊருக்குள்ளே தான் இப்போ போக போகிறோம். திருவண்ணாமலை கோயில் நகரம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கிருந்து அப்படியே நம்ம திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ் வழியாக அண்ணா வளைவு போயிட்டு அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போவோங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியாக புது பஸ் ஸ்டாண்ட் தான் போவோம். பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பஸ்ஸுமே ஆப்ரேட் பண்ணுறது இல்லைங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எந்த பஸ்ஸும் போகாது. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மட்டும்தான் எல்லா பஸ்ஸுமே எல்லா ஊருக்கும் போகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம இந்த பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கி ஒரு யூட்டர்னை போட்டு இங்கே தான் வரப்போகிறோம். திருவண்ணாமலை ஸோ நம்ம ட்ராவலோட ஒரு முக்கியமான ஸ்டாப்பு திருவண்ணாமலை இப்போ வந்திருக்கோங்க. திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்தில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டைம் இருக்குதுங்க. ½ hour டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டின்னர் பிரேக்காகவே இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்தில் BS6 ஏசி பஸ் நிற்குதுங்க, கோயம்புத்தூர் வண்டி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 10:15 எடுப்பாங்க. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம போகிற வழியில் இருக்கிற சேலம், ஈரோடு இந்த வண்டி எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான டைமு. இந்த டைமுன்னு சொல்ல முடியாது. திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமே பிஸியாக தான் இருக்கும். சரியாக 10 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் தாங்க இருக்குது ட்ராவலே. பார்த்திங்கன்னா நம்ம செங்கம் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அத்தனை ஓவர்டேக் இருக்குது. நம்ம சாரோட டிரைவிங் பார்ப்பீங்க, பயங்கரமாக ஓட்டினார். நம்ம ட்ராவல் பண்ணுறது பெரிய பைபாஸ் ரோடு என்னமோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நேஷ்னல் ஹைவே தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ரூட்டு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தனை லாரி, பஸ்ஸு அப்படின்னு வந்து அவ்வளோ வண்டி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஓவர்டேக்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாருங்கள்.
இப்போ நம்ம செங்கம் வந்திருக்கோம் மக்களே. திருவண்ணாமலைக்கு அடுத்து ஒரு பெரியான ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா செங்கம் வந்திருக்கோம். ஸோ செங்கத்தில் ஒரு பஸ்ஸை பார்த்துங்க முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போலூர் டு பெங்களூர் அப்படின்னு சொல்லி வந்து போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா போலூரில் ஸ்டார்ட் பண்ணி திருவண்ணாமலை வராமல் ஸ்ட்ரைட்டாக செங்கம் வந்து அதுக்கப்புறம் பெங்களூர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதே மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து திருப்பூருக்கு இருக்குதுங்க. போலூர் டு திருப்பூர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வராமல் ஸ்ட்ரைட்டாக செங்கம் வந்து அதுக்கப்புறம் ஊத்தங்கரை அரூர் அந்த வழியில் போவாங்க. ஸோ அதுக்கான டைமிங் தாங்க தெரியல. சப்போஸ் உங்களுக்கு அந்த பஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா டைமிங் எப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த பஸ்ஸும் ட்ரை பண்ணிடுவேன். ஸோ இப்போ நம்ம சிங்காரப்பேட்டை பக்கத்தில் வந்திருக்கோங்க. இந்த இடத்துல ரைட் எடுத்து நம்ம வந்து சிங்காரப்பேட்டை உள்ளே தான் போக போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட்டே ரோடு தாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா என்னமோ ஹில்ஸில் போகிற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகும், மேலே ஹைட்டாக போகும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் ரோடு இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஏரி இருக்கும். பகலில் போகும்போது அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ இந்த இடமே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, செங்கம், சிங்காரப்பேட்டை, அரூர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வரும். ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா வழியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஊத்தங்கரை இப்போ வந்திருக்கோம் மக்களே. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. ஸோ இது ஒரு முக்கியமான ஜங்ஷன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுத்து அரூர் ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணி போக போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் போகிற வழி, ரைட்டில் போனீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர் போகிற வழி. அண்ட் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடியிலேருந்து சேலம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேஷ்னல் ஹைவே. இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குல்ல? ஆமாங்க, நம்ம வீடியோ தாங்க, நம்ம வீடியோவோட இன்ட்ரோ சாங் தாங்க நம்ம அடிக்கடி போடுறது. ஸோ நம்ம கண்டக்டர் சார் கேட்டார், என்ன சேனல்ப்பா, என்ன இது, என்ன மாதிரி வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போட்டு காமிச்சேங்க. அப்போ அந்த சவுண்டு தாங்க ஓடிட்டுருக்கு.
அரூர் வந்தாச்சு மக்களே. நம்ம ட்ராவலோட நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க அரூர். இங்கேருந்து திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 186 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க இன்னும். புதுப்பட்டி டோல் தாண்டின உடனே நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டுருக்காங்க. இங்கே கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மேஜராக பார்த்திங்கன்னா சேலம் திருப்பூர் தாங்க, ஸ்ட்ரைட்டாக நீ அங்கே தான். இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. திருவண்ணாமலை கோயம்புத்தூர் BS6 AC. நம்ம சென்னை வண்டியில் ட்ரை பண்ணியாச்சு, வந்தப்போவே ட்ரை பண்ணியாச்சு. கோயம்புத்தூர் வண்டி இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ அதுக்குன்னு ஒரு நாள் வரும், பார்ப்போம். சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பஸ்ஸு ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்பிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், பஸ்ஸில் பாட்டெலாம் ஓட போகுது. பயங்கரமாக இருக்குதுங்க பாட்டு எல்லாமே. அதே நேரம் நம்மளோட ட்ராவல் பாருங்கள். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சவாடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஃபாரஸ்ட் ரூட் வரப்போகுது. அதுக்கு சிக்னலே பாருங்கள், சிக்னலே இல்லை ஃபோனில். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லா சிக்னலுமே கட் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் ஆனால் என்னென்னா ரோடெலாம் போட்டாங்க, ஸ்மூத்தாக இருக்குது. முன்ன மாதிரி வந்து ரோடு மோசமாக இல்லை, வந்து ரோடு நல்லாயிருக்கு. கொஞ்சம் டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவோம். 2 பக்கமும் மரம் இருக்கும், மலைகள் இருக்கும். செல்ஃபோன் டவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்டு தாண்டினதுக்கப்புறமா தாங்க கிடைக்கும். இதுதான் மக்கள் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் வந்தாச்சு.
ஸோ சேலம் அயோத்தியாப்பட்டினம் வந்துட்டாங்க. ரயில்வே கேட்டில் நம்ம இப்போ ரைட் எடுத்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல லெஃப்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சென்னை போகிற வழி. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போங்க. நீங்கள் அடுத்து வந்து 1 to 1 நம்ம ஸ்ட்ரெயிட்டாக திருப்பூர் தாங்க போக போகிறோம். ஸோ நம்ம ட்ராவலில் அடுத்த 2வது ரெஸ்ட் ஸ்டாப்பான நேரம்ங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் கொச்சி ஹைவேல போயிட்டுருக்கோங்க. ஆரணியில் ஸ்டார்ட் பண்ணி திருப்பூர் வரைக்கும் ஒரு லாங்கான ட்ராவல் போயிட்டுருக்கோம். இந்த ட்ராவலில் கண்டிப்பாக இன்னொரு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து அவசியம் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம் டோல் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-2 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொங்கு பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. நல்லா சூப்பரான ஒரு ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க பிரேக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. விடிய காலில் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒர்த்தான ஸ்பாட்டு தாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை வாங்கி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த விஜயமங்கலம் டோல்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து திருப்பூர் ரோட்டில் போக போகிறோங்க. ஊத்துக்குழி வழியாக திருப்பூர், ஸ்ட்ரைட்டாக திருப்பூர் தாங்க. நீங்கள் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது.
இதே உங்களுக்கு நேராக போனீங்கன்னா கோயம்புத்தூர் போகிற வழிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து திருப்பூர் ரோட்டில் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் தாங்க திருப்பூர். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் சேர்றாங்க அப்படின்னு. திருவண்ணாமலையில் நமக்கு முன்னாடி கிளம்பின வண்டிங்க. திருவண்ணாமலை திருப்பூர் டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் தாங்க இப்போ தான் போயிட்டுருக்கு. முன்னாடி பாருங்க. ஃபைனலி நம்ம வந்தாச்சுங்க, திருப்பூர் வந்தாச்சு மக்களே. சில்க் சிட்டி குயின் 2.0ல் நம்ம பார்த்திங்கன்னா ஆரணியிலேருந்து திருவண்ணாமலை வழியாக திருப்பூர் வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ டிஎன்எஸ்டிசி விழுப்புரமில் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட்டு பஸ் ட்ராவல் இப்போ பண்ணியிருக்கோம். ஆரணியிலேருந்தும் திருவண்ணாமலையிலேருந்தும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக வந்து திருப்பூர் வரதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம தமிழ்காரங்க வராங்களோ இல்லையோ ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வரதை பார்க்க முடிஞ்சுது. நம்ம திருப்பூர்னாலே வந்து சொல்லலாம் டெக்ஸ்டைல் சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நிறைய பேர் வேலை தேடி தான் இங்கே வராங்க. அதே மாதிரி திருப்பூர்லேருந்து ஆப்போசிட் சைடு உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்காக நிறைய பேர் வராங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ் ரூட்டுங்க. திருப்பூர் வந்து சேர டைமு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மணிக்கு மேலே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பக்கத்தில் வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலை, பழனி இது மாதிரிலாம் போகணும் அப்படின்னால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் டிரைவிங்கும் பார்த்துருப்பீங்க, சூப்பரான ஒரு டிரைவிங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் எத்தனை ஓவர்டேக்ஸு. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் முக்கியமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்காக நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த இவ்வளோ கூட்டம் இருந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இந்த டைம்லேயும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 2 பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கடைசியாங்க முக்கியமான விஷயம் டைமிங் சொல்லிடுறேன். ஆரணி டு திருப்பூர் பார்த்திங்கன்னா நைட்டு 7:45. மறுபடியும் ரிட்டன் வந்து திருப்பூர்லேருந்து ஆரணிக்கு காலையில் 9:10. ஸோ இது 2 சர்வீஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் இருக்குது. புக் பண்ணுறவங்க கண்டிப்பாக டிஎன்எஸ்டிசி வெப்சைட்டில் இல்லைனா ஆப் மூலயமா வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ட்ராவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.